சரி, ஓகே. சாப்டர் 8 இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம்ல, இந்த கிரெடிட்டு ஐடிசி இது எல்லாமே வந்து இந்த சாப்டர் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரீசெண்டாக பார்த்தோன்னா வந்து 31/10/2024 ஒரு புக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த புக்கை வந்து ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்தோட லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒன்று இருக்கா, அது என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல? டிஸ்கிரைப் வாட் ஆர் இன்புட்ஸ். இன்புட்ஸ்னா என்னன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்புட் சர்வீசஸ்னா என்னன்னு சொல்றாங்க. அண்ட் தென் கேபிட்டல் குட்ஸ் அண்ட் அதர் ரெலவென்ட் டேர்ம்ஸ் இன் ரிலேஷன் டு ஐடிசி. ஸோ இன்புட்னா உங்களுக்கு ஜென்ரா என்னன்னு தெரியும், பட் இருந்தாலும் எக்ஸாக்டா வந்து இப்போ இன்புட்டுக்கும் இன்புட் சர்வீசஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் டேர்ம்ஸ் ரிலேட்டடாக இருக்கனால. ஸோ வந்து இப்போ உள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, இன்புட்னா என்ன, இன்புட் சர்வீசஸ்னா என்ன, கூட வந்து கேபிட்டல் குட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து ஐடிசி சம்பந்தப்பட்ட ரெலவென்ட் டேர்ம்ஸ்லாம் என்னன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் வேரியஸ் கண்டிஷன்ஸ், டைம்லினஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் ப்ராசஸஸ் ஃபார் டேக்கிங் ஐடிசி அண்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ஜென்ரல் அண்ட் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஐடிசினா என்ன, கிரெடிட் வந்து கிளைம் பண்றோமா, ஸோ அந்த கிரெடிட் கிளைம் பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், டைம்லினஸ் எத்தனை டைமுக்குள்ள வந்து எந்த டைம் லிமிட்டுக்குள்ள வந்து எடுத்துக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து வேற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஜென்ரல் கிரெடிட்னா உடனே எல்லாமே கிடைச்சிடுமான்னு கேட்டால் ஒரு சில கிரெடிட்லாம் கிடைக்காது, அதோட கண்டிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக அந்த இதில் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த கிரெடிட் நமக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபை தி ஐட்டம்ஸ் ஆன் விச் ஐடிசி இஸ் அவைலபிள் அஸ் ஆல்சோ தி பிளாக்டு ஐட்டம்ஸ் ஆன் விச் ஐடிசி இஸ் நாட் அவைலபிள். எந்தெந்த ஐட்டம் மேலாம் ஐடிசி வந்து இருக்கு, எந்தெந்த ஐட்டம் மேலாம் ஐடிசி வந்து எடுக்க முடியாது. இந்த பிளாக்டு ஐட்டம்ஸ்னா வந்து அந்த ஐட்டம் மேல ஐடிசி எடுக்க முடியாது. ஓகேவா? பிளாக்டு ஐட்டம், பிளாக் கிரெடிட்னா அந்த கிரெடிட் இருக்கு, பட் அந்த கிரெடிட் வந்து நம்மளால வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. இதெல்லாமே ஜஸ்ட் வந்து மேல இன்ட்ரோ மாதிரி, இதெல்லாம் உள்ள பார்க்க போறோன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா அப்ளை தி அபவ் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஆல்சோ தி ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி டு கம்ப்யூட் தி ஜிஎஸ்டி லைபிலிட்டி ஆஃப் அ ரெஜிஸ்டர் பர்சன். இந்த ரெஜிஸ்டர் பர்சன் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுவார்ல, அவர் பே பண்றப்ப அவுட்டர் இருக்க ஐடிசி இருக்கும்ல, கிரெடிட் இருக்கும்ல, அது வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஐடிசி வந்து எந்த இதுக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாசிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்த சாப்டர்ல உள்ள பார்க்க போறோம். ஓகே, ஸோ எடுத்தோன்னா வந்து பேஜ் 8.2 இருக்கா நெக்ஸ்ட் பேஜ்ல. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து மேலே பார்த்தோம்ல, அது ஒரு ஓவர் வியூ தான் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அவுட்கம்ஸ்ல பார்த்தோம்ல, லேர்னிங் அவுட்கம்ஸ்ல பார்த்ததோட சம்மரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம்னா in yearly indirect tax regime the credit mechanism for indirect tax levied by union government. இந்த இன்ட்ரோ உங்களுக்கே தெரியும்ல, நார்மலா ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேற டாக்ஸஸ் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அந்த டாக்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, சாப்டர் 1லயே பார்த்தோம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி டபுள் டாக்ஸேஷன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ப்ராப்பர் கிரெடிட் கிடைக்கல, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் ஜஸ்ட் அந்த இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, in yearly indirect tax regime the credit mechanism for indirect taxes levied by union government. யார் ஃபர்ஸ்ட் லீவ் பண்ணிருந்தா, யூனியன் கவர்மெண்ட். என்னன்ட்டு சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி, அதுக்கப்புறம் சர்வீஸ் டாக்ஸ் அப்பெல்லாம் இருந்துச்சு, வாஸ் கவர்ன் பை சென்வேட். ஸோ இதெல்லாமே வந்து சாப்டர் 1ல பார்த்துருப்போம். ஜஸ்ட் வேணா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுச்சுனா. இந்த இது அப்படியே இன்ட்ரோ ஃபுல்லாக நான் வந்து ஸ்கிப் பண்றேன். ஓகே, ஸோ வந்து இந்த வேட்ல பார்த்தோம் அப்படின்னா allowed ITC of VAT on inputs and capital goods ன்னு கொடுத்துருக்காங்க, but not on inputs and capital goods coming in the state from outside the state. தெரியுதா எந்த இடத்துல சொல்றேன்ட்டு? அதே 1 2 3 4 5 6 7வது லைன்ல பாருங்க, 7th லைன், இன்ட்ரோலயே 7th லைன்ல VAT இருந்துச்சுல இனிஷியலா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, the VAT legislation allowed ITC of VAT on inputs and capital goods in transactions within the state. ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மேல ஐடிசி வந்து அலோவ் பண்ணாங்க, பட் நாட் ஆன் இன்புட்ஸ் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் கம்மிங் இன் தி ஸ்டேட் ஃப்ரம் அவுட் சைட் தி ஸ்டேட். ஸோ அதர் ஸ்டேட்ல இருந்து வர இன்புட்ஸ் கேபிட்டல் குட்ஸ்க்கு மேலாம் ஐடிசி வந்து கிளைம் பண்ண வேட்ல வந்து அலோவ் பண்ணல. ஆன் விச் சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் வாஸ் பெய்ட். அதுக்கு மேல வந்து சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல. இதனால உங்களுக்கு பார்க்க வந்து டிஃப்ரெண்டா தெரியும், பட் ஆனால் பிஃபோர் ஜிஎஸ்டி இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த சென்வேட்ல வந்து கிரெடிட் கிடைக்குதுல்ல, சென்வேட் கிரெடிட் ரூல்ஸ் 2004 allowed availing and utilizing credit of duty tax paid on both goods and services with manufacture and service providers across the country. ஸோ அந்த இன்ட்ரோ லைன் ஃபுல்லாவே வந்து நம்ம சாப்டர் 1ல படிச்சிருப்போம்ல, அதுல இருந்து இப்ப ஐடிசி கொண்டு வரும். ஜிஎஸ்டியோட பெனிஃபிட் என்ன, ஐடிசி தான்.
ஸோ அதோட லைக் ஏன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரியும் என்னன்ட்டு. ஸோ இது நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைக் பேஜ் நம்பர் 8.2 8.3 நீங்கள் பார்த்துருங்க, ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 8.4 இருக்கா, இங்க வாங்க மேட்டர் இருக்கு. 8.4 என்ன சொல்றாங்க, ஸ்கீம் ஆஃப் ஐடிசி. ஐடிசியோட ஸ்கீம் பத்தி அவங்க சொல்றாங்க. given below are the silent features of the scheme of ITC as contained in the provisional section 16, 17 and 18. So நம்ம கீழே பார்க்க போறதெல்லாம் வந்து ஐடிசியோட features. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the scheme is designed to avoid cascading effect of taxes and make GST a destination based tax. கரெக்ட் தானே? cascading effect என்றது ஒன் ஆஃப் தி இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த cascading effect of taxation ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராட்லி ஐடிசி இஸ் அவைல்ட் ஆன் இன்புட்ஸு, அதுக்கப்புறம் இன்புட் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸு யூஸ்டு ஃபார் பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் பை டாக்ஸபிள் பர்சன். த எக்ஸப்ஷன் இஸ் பிளாக்டு கிரெடிட் வேர் ஐடிசி இஸ் நாட் அவைலபிள் ஈவன் வென் these goods or services are used for the purpose of business. ஜென்ரலா வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக நம்ம எடுக்கிற இன்புட் சர்வீசஸ், அதுக்கப்புறம் கேபிட்டல் குட்ஸ், இது எல்லாத்துக்கு மேலேயுமே வந்து நம்மளால ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா ஈவன் தோ பிசினஸ் பர்பஸ்க்காக ஒரு சில ஐட்டம் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை வந்து கிளைம் பண்ண முடியாது. அது பேர் தான் வந்து பிளாக்டு கிரெடிட்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்ட்டு உள்ள சொல்லியிருப்பாங்க. பிசினஸ் பர்பஸ்க்காக நம்ம இன்புட் சர்வீசஸ், கேபிட்டல் குட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா we can claim ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த பிளாக்டு கிரெடிட்னா வந்து அதோட எக்ஸப்ஷன்ஸ். இது வந்து அந்த இன்புட் சர்வீசஸ் மேல கிளைம் பண்ண முடியாது. அது பேர் தான் வந்து பிளாக்டு credit. ITC is used for payment of tax on taxable output supply to avoid cascading effect. ITC is used for payment of tax. நம்ம பே பண்ண போறோம் டாக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 100 பே பண்ண போறேன், உங்களோட ஆல்ரெடி 20 rupees ஐடிசி இருக்கு அப்படின்னா அந்த 20 rupees வந்து அவங்க டாக்ஸா கன்சிடர் பண்ணி தானே வாங்கிக்கிறாங்க. 80 rupees தானே பே பண்றோம். ஸோ அது இந்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் GSTR does not require one-to-one correlation between input and input services and a final product and services. Any eligible ITC can be used for payment of tax on any supply. ஒன்று ஐடிசின்னு இருந்துச்சுன்னா ஓகே, அந்த ஐடிசி வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கியிருக்க, அதில் உனக்கு ஐடிசி கிடைச்சிருக்கு. அந்த ஐடிசியை வந்து நீ ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்குற, நல்லா பென்சில் பல்காக வாங்குற, ஒரு பெரிய குவான்டிட்டியாக வாங்குற. ஸோ இங்கே கிடைச்ச ஐடிசியை வந்து நீ அந்த பென்சிலுக்கு யூஸ் பண்ணலாம். புரியுதா? நீ பென்சிலுக்கு வாங்கின உனக்கு பென்சில் கிடைச்ச ஐடிசி தான் வந்து நீ பென்சிலுக்கு கிளைம் பண்ண, அது பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. உனக்கு ஜென்ரலா ஐடிசி வந்துச்சுன்னா அந்த ஐடிசி ஃபுல்லாக ஒரு பக்கம் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஐடிசி வந்து நீ எந்த பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி சம்மந்த மாதிரி எதுக்கு நீ பே பண்ணுற மாதிரி சரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி பத்தி சொல்றாங்க. இட் இஸ் அ டிரான்சிட்டரி டாக்ஸ் டு எனேபிள் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஐடிசி வென் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் மூவ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர். தெரியுமா நமக்கு ஐடிசினா state to state, within the state கிடையாது, outside the state. ITC can be availed and utilized for payment of taxes on taxable output supply as a natural corollary. ITC cannot be availed in respect of exempt output supply on which tax is not payable. இங்க என்ன சொல்றாங்க பாயிண்ட்ல, ஐடிசி வந்து நம்ம அவைல் பண்றோம், அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த ஐடிசியை வந்து நம்ம எப்போ வந்து அவைல் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து சப்ளை பண்றோம், ஆனா சப்ளை வந்து எக்ஸாம் சப்ளையா இருக்கு அப்படின்னா டாக்ஸ் வராது. கரெக்டா? சோ நீ பண்ற சப்ளைக்கே டாக்ஸ் கிடையாது, அப்ப அந்த உனக்கு ஐடிசி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸாம் சப்ளை மேல ஐடிசி கிடைக்காது. ஐடிசி cannot be availed in respect of exempt output supply on which tax is not payable. இந்த எக்ஸப்ஷன் டு தி அபோவ் பிரின்சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மேல சொன்னாங்கல்ல எக்ஸாம் சப்ளை மேல டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னா ஐடிசி அவைல் பண்ண முடியாதுன்னு சொல்றோம்ல, அதோட எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ ரேட்டட் சப்ளைன்னு ஒன்று இருக்கு. That is export or supply to a special economic zone or developer or unit where ITC is available even if no tax is payable on output supply. ஒருவேளை அவங்க பண்ற சப்ளை வந்து ஜீரோ ரேட்டட் சப்ளையா இருக்கு, அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பார்த்தோம் இருக்கா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு அவங்க சப்ளை பண்றாங்க, இல்ல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டெவலப்பர் யூனிட்டுக்கு அவங்க சப்ளை பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஈவன் தோ அவங்க டாக்ஸ் பே பண்ணலனாலும் ஐடிசி வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்து ஜென்ரலா அப்பனா zero rated supplies are not exempt supply. புரியுதா? zero rated supply வேற, exempt supply வேற. Such ITC can be utilized either for making supply by paying tax or refund of unutilized ITC can be
obtained. This simple mechanism is used to make exports and supply to cess completely tax free. ஒருவேளை வந்து நம்ம பே பண்ண டாக்ஸை வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்க முடியும். ஐடிசி இருக்குங்களா கிரெடிட், அது வந்து நம்ம பே பண்ண வேண்டிய டாக்ஸோட லெஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அது கிளைம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஐடிசி அமௌண்ட் நம்ம பே பண்ண அமௌண்ட் தானே, அந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ரீஃபண்டும் வாங்கிக்கலாம். அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குன்றத உள்ள சொல்லியிருப்பாங்க. எப்போ வந்து ஐடிசி ரீஃபண்ட் கிடைக்கும், எப்போ கிடைக்காது, எப்போ கேஷாக வாங்கிக்கலாம், எப்போ வந்து டாக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள கான்செப்ட் வரும். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓகே, if a taxable person is making both taxable and exempt supply, he is entitled to avail full credit of ITC. இப்போ ஒரு பர்சன் வந்து taxable supply பண்றாங்க, exempt supply பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா he is entitled to avail full credit of ITC in respect of inputs exclusively used for taxable supply and no credit can be availed on exempt supply. ஸோ வந்து இப்போ வந்து பர்சன் வந்து டாக்ஸபிள் சப்ளைன்னு டீல் பண்றாரு, எக்ஸாம் சப்ளை டீல் பண்றாரு, அவர்கிட்ட ஐடிசி இருக்கு. அந்த ஐடிசியை வந்து அவர் எந்த அளவுக்கு டாக்ஸபிள் சப்ளைக்காக யூஸ் பண்ணிருக்காரோ, அதாவது எந்த அளவுக்கு டாக்ஸபிள் சப்ளை பண்ணி அந்த ஐடிசி அவருக்கு வந்திருக்கோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சப்ளைல அவர் வந்து அந்த ஐடிசி யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. புரியுதா? இதுவுமே உள்ள தெளிவா சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டாக்ஸபிள் பர்சன் இஸ் மேக்கிங் போத் டாக்ஸபிள் அண்ட் எக்ஸாம் சப்ளை இஸ் என்டைட்டில்ட் டு avail full credit of ITC in respect of inputs, input services and capital goods exclusively used for taxable supply. ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா அந்த taxable supply யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து ஃபுல்லா கிளைம் பண்ணலாம். And no credit at all can be availed for input services, capital goods exclusively used for exempt supply. Exempt supplyக்காக பண்ணிருந்தாங்கன்னா கிளைம் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8.5. ஓகேவா? If common inputs இல்லனா input services இல்லனா capital goods are used for taxable as well as exempt supply, only proportionate ITC attributable to the taxable supply is available. So வந்து காமனா ஒரு input services வந்து நீ exempt supply யூஸ் பண்ற, taxable supply யூஸ் பண்ற அப்படின்னா proportionate basisல எந்த அளவுக்கு நீ taxable supply யூஸ் பண்ணிக்கியோ அந்த அளவுக்கு வந்து நீ எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? The common ITC is apportioned in the ratio of value of taxable supply and exempt supply. Elaborate provisions have been made in the GST law to prescribe the manner of calculation of proposed ITC. So அதை எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற மாதிரி உள்ள சொல்லியிருப்பாங்க. ஜென்ரலா இப்போ வந்து ஒரே ஒரு சர்வீசஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு அவனே உள்ள எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, அங்க பாத்துக்கலாம். இப்போ நான் வேற ஒன்று சொன்னா நீங்க வேற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிக்குவீங்க. ஜென்ரலா வந்து ஒரே ஒரு சர்வீஸ் இல்ல ஒரு இன்புட்ஸ் இருக்கு. அந்த இன்புட்டை வந்து நீ பாதி அந்த இன்புட்ல வந்து கொஞ்சம் இன்புட்டை வந்து நீ வந்து டாக்ஸபிள் சப்ளைக்காக யூஸ் பண்ற, மீதி இன்புட்டை வந்து எக்ஸாம் சப்ளை யூஸ் பண்ற அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த இன்புட்டை வந்து நீ டாக்ஸபிள் சப்ளை யூஸ் பண்ணிக்கியோ அந்த அளவுக்கு ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து அந்த இன்புட்டை வந்து எக்ஸாம் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த போர்ஷனுக்கு வந்து ஐடிசி கிடைக்காது. ஓகேவா? அவ்வளவு கான்செப்ட். அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட், பிசினஸ், கேபிட்டல் குட்ஸ். ஏஜென்ட் பிசினஸ் ஆல்ரெடி பார்த்திருப்போம், கேபிட்டல் குட்ஸ் பார்த்தது இல்ல. Capital goods means any goods the value of which is capitalized in the books of account of the person claiming the ITC and which are used or intended to be used in the course or furtherance of business. Normal accounting definition no. Capital goods என்ன பண்ணுவோம், புக்ஸ்ல கேபிட்டல் நேச்சர்ன்ற மாதிரி அக்கவுண்ட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் எழுதிப்போமா. ஸோ கேபிட்டல் குட்ஸ்னா வந்து எதை வந்து நம்ம புக்ஸ்ல வந்து கேபிட்டலைஸ் பண்றோமோ அதான் வந்து கேபிட்டல் குட்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் கன்வேயன்ஸ் பார்த்திருக்கோம், எக்ஸாம் சப்ளை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சப்ளை மீன்ஸ் any good or services or both which attract nil rate of tax or which may be wholly exempt from tax. அது டாக்ஸ் ரேட் வந்து nil ரேட்டா இருக்கணும். nilன்றது ரேட். ஓகேவா? சோ அது டாக்ஸ் ரேட் வந்து nil இருக்கணும். அப்படி இல்லனா ஹோலாவே வந்து டாக்ஸ்க்குள்ள வராம இருக்கணும். அப்புறம் இன்க்ளூட்ஸ் நான் டாக்ஸபிள் சப்ளை. இது மூணுமே வந்து எக்ஸாம் சப்ளை தான். ஒன்னு nil rate of tax, இன்னொன்னு wholly exempt from tax, இன்னொன்னு not included in the actually it is not taxable. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து எக்ஸாம் சப்ளை தான். அப்புறம் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட்னா நம்ம பிசினஸ்க்காக என்ன குட்ஸை வந்து வாங்குறோமோ அதெல்லாமே வந்து இன்புட்ஸ். அதே மாதிரி இன்புட் சர்வீசஸ்னா பிசினஸ்க்காக என்ன சர்வீசஸ்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாமே வந்து இன்புட் சர்வீசஸ். அவ்வளவுதான் ரெண்டுமே. அந்த பார்த்தோன்னா வந்து இன்புட் டாக்ஸ் பத்தி அவங்க சொல்றாங்க. இன்புட் டாக்ஸ் மறுபடியும் பார்த்திருப்போம். Input tax in relation to registered person means central tax, state tax, integrated tax, unitary tax charged on any supply of goods or services are both made to him and includes normal integrated goods and service tax charged on inputs. Okay, இத நம்ம பார்த்ததுல
tax payable under section 9, tax payable under section 5, tax payable under the provision of subsection 3 and subsection 4 of section 9 of respective state goods and service tax act. அதுக்கப்புறம் tax payable under the provision of subsection 3 யூனிட். இங்க மேல பார்த்தோன்னா ஸ்டேட் பத்தி சொல்றாங்க, கீழே பார்த்தோன்னா யூனிட் பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பட் டஸ் நாட் இன்க்ளூட் tax paid on composition levy. composition levy நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? அங்க என்ன பார்த்துருக்கோம்? composition levyல சார்ஜ் தானே வரும், சார்ஜ்ல தானே வருது. நேத்து படிச்சிருப்பீங்க, நல்லது. composition levyல tax pay பண்றோம். whether we can claim the taxes ITC. கேட்குறேன் உங்கள்கிட்ட, பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதான் அவனு தெளிவா சொல்றான். மேல பார்த்தது எல்லாமே என்ன, நம்ம எந்த ஃபாரின் இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டேட் டு ஸ்டேட் சப்ளை பண்றோம்னா ஐஜிஎஸ்டி கிடைக்கும். ரிவர்ஸ் சார்ஜ்ல ஐடிசி கிடைக்கும். ஒவ்வொன்றுலையுமே வந்து பே பண்ண டாக்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க பே பண்ண டாக்ஸ் வந்து ஒருவேளை காம்போசிஷன் லெவிக்காக பே பண்றீங்க அப்படின்னா என்ன, எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாம, அதாவது based on turnover you are paying that amount, commission ஒரு 1% 1.5% 3% சம்திங் பே பண்றீங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இன்புட்ஸ் நான் இவ்வளவு எடுத்திருக்கேன் இவ்வளவு செல் பண்ணிக்கேன்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே உங்கள்ட்ட இருக்காது. ஜஸ்ட் டர்ன் ஓவர் பேசிஸ்ல பே பண்றீங்க. ஸோ அது மேல வந்து ஐடிசி எடுத்துக்க முடியாது. அதான் அவனுங்க சொல்றான், ஐடிசி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கேன் பி கிளைம்டு எக்ஸெப்ட் ஆன் தி டாக்ஸ் பெய்ட் அண்டர் தி காம்போசிஷன் லெவி. ஓகேவா? அந்த டாக்ஸ் வந்து நம்ம வந்து ஐடிசியா கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா வந்து கிரெடிட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ் உங்களுக்கே தெரியும். இன்வெர்ட் சப்ளை தெரியும். மோட்டார் வெஹிக்கல்னா தெரியுமா? நார்மலா ஒன்றும் இல்லை, மோட்டார் வெஹிக்கல்னா 4 சக்கரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பானுங்க. நார்மல் மோட்டார் வெஹிக்கல் உள்ள டெஃபினேஷன் வரும், பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் தெரியும். பிரின்சிபல் தெரியும். குவார்டர் தெரியாரா? 3 months குவார்டர், இயருக்கு 4 குவார்டர். இதுக்கு யோசிக்கிறீங்க, வேற எங்கேயோ யோசிக்கிற நீ போயிட்டு. சரிங்க மேடம், சரிங்க மேடம். நெக்ஸ்ட் ரெசிபியன்ட் தெரியும், ரெஜிஸ்டர் பர்சன் தெரியும், சப்ளையர் தெரியும், டாக்ஸபிள் சப்ளை தெரியும். ஒர்க் கான்ட்ராக்ட் தெரியுமா? ஒர்க் கான்ட்ராக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் தானே? ஃப்ரண்ட்ல ஒர்க் கான்ட்ராக்ட் பார்த்தது இல்லையா? இல்ல பார்த்துருக்கோம் நம்ம. Work contract means a contract for building, construction. Work contract means a contract for building, construction, fabrication, completion, erection, installation, fitting out, improvement, modification, repair, maintenance, renovation, alteration, commission. When transfer of property and goods involved in the execution of such contract. But தெரியும் உங்களுக்கே நார்மலா ஒர்க் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஜீரோ ரேட்டட் சப்ளை பார்த்தோமா? இப்போதானே பார்த்தோம். எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். அப்புறம் என்ன? எக்ஸ்போர்ட்னா இன்டர்ஸ்டேட் அவங்க சொல்ல, இன்டர்ஸ்டேட்னா இந்தியாவுக்குள்ள அவங்க சொல்ல, எக்ஸ்போர்ட்னா அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? அதெல்லாம் வந்து ஜீரோ ரேட் சப்ளை தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத் ஃபார் ஆத்தரைஸ்ட் ஆபரேஷன் டு அ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டெவலப்பர் ஆர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதெல்லாமே வந்து ஜீரோ ரேட் சப்ளை. ஜீரோ ரேட் சப்ளை ரெண்டு, இந்த ஒன்று செசிக் பண்றது, இன்னொன்று வந்து அவுட் சைட் இந்தியா பண்றது. செசிக் பண்றது நம்ம டிஃபால்ட்டா என்ன பண்றோம், அவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்கள வந்து எக்ஸ்போர்ட்டா கன்சிடர் பண்ணிருப்போம். ஸோ அதான் இந்த சொல்லியிருப்பாங்க. அது படிச்சிருக்கீங்க தானே? செஸ் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்போர்ட் செஸ் SEZ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8.9. ஓகே, கொடுத்துருக்காங்களா செக்ஷன் எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் டேக்கிங் ஐடிசி. ஸோ ஐடிசி எடுத்துக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். எடுத்தோடனே என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி ரெஜிஸ்டர் பர்சன், கரெக்டா? எவ்ரி ரெஜிஸ்டர் பர்சன் subject to such conditions and restrictions as may be prescribed and in the manner specified in section 49 be entitled to take credit of input tax charged on any supply of goods or services at both to him which are used or intended to be used in the course of furtherance of business, and said amount shall be credited to the electronic credit ledger of such person. ஸோ எந்தெந்த பர்சன்னா வந்து எந்தெந்த பர்சன்லாம் வந்து இன்புட் சர்வீசஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரோ அவரோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஐடிசி அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அவங்க எலிஜிபிள் டு யூஸ் தட் அமௌண்ட்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றான். செகண்ட் என்ன சொல்றான், நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் தி செக்ஷன், நோ ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் பி என்டைட்டில்ட் டு தி கிரெடிட் ஆஃப் எனி இன்புட் டாக்ஸ் in respect of any supply of goods or services are both to him unless and
no registered person shall be entitled to credit of input tax credit. என்ன சொல்ற வராங்க, அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கும்ல, அதுக்கு மேல எப்ப அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு ரைட்ஸ் கிடையாது சொல்லாம அப்படி அதான சொல்றாங்க. No registered person shall be entitled to the credit of input tax in respect of any supply of goods or services or both to him unless he is in possession of tax invoice. அவர்கிட்ட வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டெபிட் நோட் வந்து சப்ளையர் கொடுத்துருப்பாருல, டெபிட் நோட் இஷ்யூட் பை சப்ளையர் ரெஜிஸ்டர் இன் திஸ் ஆக்ட் ஆர் சச் அதர் டாக்ஸ் பேயிங் டாக்குமெண்ட்ஸ் அஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். ஸோ இந்த ஐடிசி கிளைம் பண்ணிக்கிறதுக்கு, அந்த ஐடிசி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கு அவர்கிட்ட டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படி இல்லைன்னா டெபிட் நோட் அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் டாக்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் பேசிக்கா. அதுக்கப்புறம் வந்து the details of the invoice or debit note referred in clause A has been furnished by the supplier in the statement of outward supply and such details have been communicated to the recipient of such invoice or debit note in the manner specified under section 37. சோ என்ன சொல்றாங்க, ஐடிசி என்ன, நம்ம வந்து சப்ளையர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருந்து குட்ஸ் வாங்குறப்ப நம்ம வந்து எக்ஸஸா டாக்ஸ் அமௌண்ட் பே, எக்ஸஸா இல்ல டாக்ஸ் அமௌண்ட் பே பண்ணுவோம். ஆனா நம்ம பே பண்ண டாக்ஸ் அமௌண்ட்டை நமக்கு வந்து கிரெடிட்டா கொடுக்கறதா கான்செப்ட். ஆனா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்து நம்மகிட்ட இன்வாய்ஸ் இருக்கணும், பேசிக் கண்டிஷன். செகண்ட் வந்து அந்த சப்ளையர் இருப்பாங்கல்ல, அந்த சப்ளையர் வந்து இந்த மாதிரி நான் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றது அவங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்கும்ல, மந்த்லியோ குவார்டர்லியோ, அந்த ரிட்டர்ன்ஸ்ல அவங்க வந்து அதை எழுதி ஷோ பண்ணி காட்டியிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டுமே, ஒருவேளை வந்து சப்ளையர் வந்து அதை வந்து அவரை டாக்ஸ் வந்து ரிசீவ் பண்ண மாதிரி காட்டல அப்படின்னா நம்மளால அதை கிளைம் பண்ணிக்க முடியாது. அவர் வந்து அந்த இடத்துல வந்து காட்டணும், அது ஆட்டோ பாப் ஆகும். அந்த அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சாப்டர்ல இருக்கும், தெளிவா புரியும். பட் இப்போதைக்கு ஜென்ரலா சொல்றேன், நம்மளோட டாக்குமெண்ட் இருக்கணும். செகண்ட் விஷயம் வந்து சப்ளையர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி நான் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றத அவர் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் he has received the goods or services at both. அந்த கன்சர்ன் பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த குட்ஸோ சர்வீசஸோ வாங்கியிருப்பாங்க. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க, explanation for this clause, it shall be deemed that registered person has received the goods as the case may be services where the goods are delivered by the supplier to the recipient or any other person on the direction of such other person, whether acting as an agent or otherwise, before or during movement of goods, either by way of transfer of documents or title of goods. இது ஆல்ரெடி பார்த்துருக்கோமா இந்த பாயிண்ட்? படிச்ச பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ஜெனரல் பாயிண்ட் தானே, டைரக்டா வந்து பையர் டு செல்லர் தான் செல்லர் டு பையர் தான் போடணும், நடுவில் வந்து ஒரு ஏஜென்ட் ஆக்ட் பண்ணி அவங்களோட பிகாஃப்ல கூட போகலாம். அந்த பாயிண்ட் அப்படி பார்த்தாலுமே வந்து we can claim ITC. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, details of input tax credit in respect of the said supply communicated to such a registered person under section 38 has not been restricted. இது நான் வந்து உங்களுக்கு அனாலிசிஸ் பார்க்கறப்ப தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறம் subject to the provision section 41, the tax charged in respect of the supply has been actually paid to the government either in cash or through utilization of input tax credit admissible in respect of the said supply. So வந்து அந்த ஐடிசி நம்ம எப்ப கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ஐடிசி காம்பனன்ட் இருக்குல்ல, சப்ளையர்ட்ட நம்ம கொடுத்துருப்போமா, சப்ளையர் ஒன்னு அதை கேஷா பே பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட இருக்க கிரெடிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும். அப்படி அவர் பண்ணியிருந்தாதான் கவர்மெண்டோட அக்கௌண்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குமா, அதுதான் நமக்கு வந்து கிரெடிட்டா கொடுப்பாங்க. இன்கேஸ் வந்து அவர் நம்மகிட்ட வாங்கிட்டு அவர் அங்க பே பண்ணாம அவர் தனியா வச்சிருக்காரு அப்படின்னா நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியாது. புரியுதா? அதான் இந்த சொல்றாங்க. இன்னும் நம்ம உள்ள தெளிவா பார்ப்போம், ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மேலோட்டமா பாக்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. திருப்பி இந்த பார்த்தோம்னா ப்ரொவைடட்னு சொல்லிட்டு 3 ப்ரொவைடர் இருக்கு, கரெக்டா? 3 ப்ரொவைடர். அதுக்கப்புறம் வந்து ஓகே செக்ஷனே பெருசாக தான் போயிட்டு இருக்கு, பரவாயில்ல. Provided that where the goods against an invoice are received in lots or installment, the registered person shall be entitled to take credit upon receipt of the last receipt of the last lot or installment. So in case வந்து goods or services வந்து நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்லயோ இல்ல டாட்லயோ ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, குட்ஸை வந்து லாட்லயோ இன்ஸ்டால்மெண்ட்லயோ ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, அந்த முடியும் உள்ள டிரான்சாக்ஷன் கடைசி லாட்டு கடைசி இன்ஸ்டால்மெண்ட் அப்பதான் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இன்பிட்வீன்ல வந்து கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம்
provided that where a recipient fails to pay the supplier of goods and services or both other than supply on which tax is payable on reverse charge basis, the amount towards the value of supply along with tax payable thereon within a period of 1 year, within a period of 180 days from the date of issue of invoice by the supplier, an amount equal to the input tax credit availed by the recipient shall be paid by him along with interest payable under section 50 in such manner as may be prescribed. யாராச்சும் படிச்ச எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு சரி நானே சொல்றேன். provided that where a recipient fails to pay to the supplier of goods or services or both, recipient வந்து சப்ளையருக்கு அமௌண்ட் கொடுக்க தவறிட்டாரு, other than supply on which tax is payable on RCM. ரிவர்ஸ் சார்ஜ் பத்தி நம்ம பேசவே கிடையாது. நார்மல் ஃபார்வர்ட் சார்ஜ்ல ரெசிபியன்ட் வந்து சப்ளையருக்கு அமௌண்ட் பே பண்ணல. the amount towards the value of supply along with tax payable thereon within a period of 180 days from the date of issue of invoice by the supplier. சப்ளையர் வந்து இன்வாய்ஸ் கொடுத்துட்டாரு. எக்ஸாம்பிளுக்கு டே 1 அன்னைக்கு இன்வாய்ஸ் கொடுத்துட்டாரு. ஆனா இன்வாய்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் 180 டேஸ் வரைக்குமே வந்து ரெசிபியன்ட் வந்து அமௌண்ட் பே பண்ணல. ஆனா இன்வாய்ஸ் இருக்கும்ல, அந்த இன்வாய்ஸ் வச்சு ரெசிபியன்ட் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 லட்ச ரூபா ஐடிசி வந்து டாக்ஸ் வந்து 18,000 ரூபா அப்படின்னா அவர் வந்து 1,18,000 ரூபாய்க்கு இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துருவாரு. ஓகே, அவரோட ஜிஎஸ்டி நார்ம்ஸ்லாம் வந்து அவர் ஃபில் பண்ணிட்டு அமௌண்ட்டை போட்டு கட்டிடுவாரு. கட்டலாம் கட்டாம இருக்கலாம், அது 2 ஆப்ஷன் இருக்கு. ஆனா இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துட்டாரு. அப்படி இன்வாய்ஸ் போட்டு கொடுத்தோன்னே இவன் என்ன பண்ணுவான், அமௌண்ட்டே பே பண்ணாம இந்த 18,000 ரூபாய் கிரெடிட்டை கிளைம் பண்ணிக்கிறான். புரியுதா? அதான சொல்றாங்க. an amount equal to the input tax credit availed by the recipient shall be paid by him along with interest payable under section 50. so அவன் பே பண்ணாத அமௌண்ட்டுக்கு வித் இன்ட்ரெஸ்டோட அவன் பே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அந்த 18,000 ரூபாய் வந்து அவன் பே பண்ணவே இல்லை, கரெக்டா பே பண்ணி தான் கிளைம் எடுக்கலாம். ஆனா பே பண்ணாமே கிளைம் எடுத்துட்டான். அப்ப அந்த 18,000 ரூபாய் வந்து அவன் 6 மந்த்ஸ்க்கு வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கான். அப்ப அந்த 18,000 ரூபாய்க்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஜென்ரல் தான், கரெக்டா நிப்பாட்டி படிச்சுன்னா புரியும். provided also that recipient shall be entitled to avail of the credit of input tax on payment made by him to the supplier of the amount towards the value of supply of goods or services or both along with tax payable thereon. பட் அந்த 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவன் பே பண்றான்ல வித் இன்ட்ரெஸ்டோட, பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் he can claim that ITC. இப்ப பே பண்ணிட்டான்ல, ஸோ அவன் வந்து ஐடிசிக்கு எலிஜிபிள். ஆனா என்ன பே பண்ணாம இத்தனை நாள் வந்து ஐடிசி அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணதுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஐடிசி அமௌண்ட்டை அவன் கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. where the registered person has claimed depreciation on the tax component of the cost of capital goods, the input tax credit on the said tax component shall not be allowed. ஒருவேளை நீ வந்து குட்ஸை வந்து கேபிட்டல் குட்ஸ் வாங்குற, ஒரு மிஷினரி வாங்கி எக்ஸாம்பிள் மிஷினோட வேல்யூ 5 லட்சம் ரூபாய், ஜிஎஸ்டி வேல்யூ ஒரு 60,000 ரூபாய், 5,60,000 வச்சுக்கோங்க. அந்த 5,60,000 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல்ல சேர்த்துருவோமா? காஸ்ட் ஆஃப் மிஷின் சொல்லிட்டு 5 லட்சம் சேர்ப்போமா? இல்ல அந்த 5 lakhs கூட அதை கொண்டு வந்து இறக்கி வச்ச சார்ஜ், இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் சேர்த்து போட்டு கேபிடலைஸ் பண்ணுவோமா? எல்லாம் சேர்த்தா கேபிடலைஸ் பண்ணுவோம். அப்ப டிஃபால்ட்டா ஜிஎஸ்டி வந்து கேபிடலைஸ் பண்ணிருப்போம். ஸோ ஒருவேளை வந்து நீங்க கேபிடலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐடிசி கிடையாது. ஒருவேளை நீ வந்து கேபிடலைஸ் பண்ணல, 5 lakhs மட்டும் தான் நீ காட்டியிருக்க, அந்த ஜிஎஸ்டி காம்பனண்ட் நீ கேபிடலைஸ் பண்ணல அப்படின்னா யூ கேன் கிளைம் ஐடிசி. புரியுதா? அதான் சொல்றான். நெக்ஸ்ட், a registered person shall not be entitled to take input tax credit in respect of any invoice or debit note for supply of goods or services or both after the 30th day of November following the end of financial year to which such invoice or debit note pertains or furnishing of the relevant annual return whichever is earlier. என்ன சொல்றாங்க, இன்வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 24-25 இன்வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. 24th ஏப்ரல்ல இருந்து மார்ச் 25 வரைக்கும் இன்வாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிருக்கீங்க.
அந்த இன்வாய்ஸ்ல வர ஐடிசிலாம் இருக்கும்ல, அது வந்து நீ எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அந்த இயர் யூஸ் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் இருக்குல்ல 2026 இருக்குல்ல, 2026ல நவம்பர் 30th நீ யூஸ் பண்ணிருக்கணும். புரியுதா? புரியல? See, a registered person shall not be entitled to take input tax credit in respect of any invoices, debit note or for supply of goods or services or both after 30th day of November following the end of financial year to which such invoice or debit note pertains, or furnishing the relevant annual return whichever is earlier. So வந்து 24-25ல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க, அந்த இயர்ல அந்த இன்வாய்ஸஸ்லாம் போட்டிருப்பாங்க, அங்க உனக்கு வந்து லாட் ஆஃப் கிரெடிட் இருக்கு. அந்த கிரெடிட்டை வந்து நீ எப்போ யூஸ் பண்ணிக்கணும்னா உன்னை அந்த இயர் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா சப்சிக்வெண்ட் இயர்ல நவம்பர் 30, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம்ல, அது அந்த 2 டேட் இருக்கு. அந்த 2 டேட்ல எந்த டேட் ஃபர்ஸ்டா வருதோ அது வரைக்கும் தான் அந்த கிரெடிட்டை யூஸ் பண்றதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஒருவேளை நீ ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்ட அப்படின்னா உன்னால அந்த அன்யூட்டிலைஸ் கிரெடிட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நவம்பர் 30 வந்துருச்சு அப்படின்னாலும் அங்க நீ வந்து வேற இன்வாய்ஸுக்கு கிரெடிட் யூஸ் பண்ணாம இருக்க அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அந்த இன்வாய்ஸோட வேல்யூ வந்து நெக்ஸ்ட் இயரோட ஆனுவல் ரிட்டர்ன், அப்படி இல்லைன்னா 30th நவம்பர் அதுக்குள்ளதான் அந்த இன்வாய்ஸுக்கு வந்து வேலிடிட்டி, அதுக்குள்ளதான் அந்த இன்வாய்ஸ்ல இருக்க கிரெடிட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட், வேற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன் இஸ் கேன்சல்ட் அண்டர் செக்ஷன் 29. Subsequently the cancellation of registration is revoked. ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்றாங்க, அப்ப சப்சிக்வெண்டா அதை ரிவோக் பண்றாங்க. either under section 30 or pursuant to any order made by the appellate authority or the appellate tribunal or court, and where availment of input tax credit in respect of an invoice or debit note was not restricted on the date of order of cancellation of charges. The said person shall be entitled to take the input tax credit in respect of such invoices or debit note for supply of goods or services or both in a return. என்ன சொல்றாங்க? Any idea? ஏதாச்சும் புரியுதா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி லைசன்ஸ் கிடைக்கிறது கரெக்டா? ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கிறோம். இங்க என்ன சொல்றாங்க? கேன்சலேஷன் ஆஃப் தி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்றான். அப்போ வாங்கின ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்சலேஷன் இஸ் ரிவோக்டுன்னு சொல்றான். சரியா? கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து கேன்சலேஷனை ரிவோக் பண்றோன்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த கேன்சல் பண்ண டைம், அதுக்கப்புறம் ரிவோக் பண்ண டைம், இந்த மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து டைம் லிமிட்லாம் இருக்கும். இது வந்து ஆக்சுவலா அமெண்டட் உங்க பழைய புக்ல இல்லையா? சரி, ஓகே, புது புக்ல இருக்கு. நான் அதனால தான் அந்த ரீசெண்ட் புக் வேணும், பட் ரீசெண்ட் புக் நம்மகிட்ட இல்லை. சரி, பிரச்சனை கிடையாது. இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் லேட்டா பார்க்கலாம், ஃப்ரீயா விடுங்க. அடுத்தது வாங்க. 41 இருக்கா? அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கா? 8.12 ஓகே, சரி, இது பார்ப்போம். அதை வந்து கடைசியில் பார்த்துக்கலாம், ஃப்ரீயா விடுங்க. அவைல்மெண்ட் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். Every registered person, subject to such conditions and restrictions as may be prescribed, entitled to avail the credit of input tax as self-assessed in his return, and such amount shall be credited to his electronic credit ledger. So வந்து எந்தெந்த பர்சன்லாம் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்கலாம் வந்து அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி அவங்க பண்ண இன்புட்ஸ் இன்புட் சர்வீசஸ் மேல ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். அந்த ஐடிசி வந்து அவங்களோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர், ஆக்சுவலா 2 லெஜர் இருக்கும். ஒன்னு எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர், இன்னொன்னு கிரெடிட் லெஜர். இந்த கிரெடிட்ல தான் வந்து இந்த ஐடிசி எல்லாம் போய் சேரும். கேஷ்ல தான் வந்து நம்ம பே பண்ற கேஷ் காம்பனன்ட் போய் சேரும். ஓகேவா? அதுக்கும் சாப்டர் இருக்கு, உள்ள தெளிவா சொல்லுவாங்க அதுல என்னன்ட்டு. பட் ஜெனரலா இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா the credit of input tax available by a registered person under subsection 1 in respect of the supply of goods or services are both the tax payable whereon has not been paid by the supplier shall be reversed along with applicable interest by the said person in such manner as may be prescribed, provided that where the said supplier makes the payment of tax payable in respect of the aforesaid supply, the said registered person may re-avail the amount of credit reversed by him. ஸோ வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து டாக்ஸ் பே பண்றோம், சப்ளைட்டர் நம்ம டாக்ஸ் கொடுத்துரும், காசு கொடுத்துரும். ஆனா சப்ளை வந்து அந்த அமௌண்ட் பே பண்ணல. நம்ம வந்து இன்வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிரெடிட் வந்து அவைல் பண்ணிட்டோம், பட் சப்ளை பே பண்ணல. அப்ப நம்ம அவைல் பண்ண இன்வாய்ஸ் அவைல் பண்ண ஐடிசி இருக்கும்ல, அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணோம் அந்த அமௌண்ட்டை. ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ளையர்கிட்ட கேட்கறப்ப சப்ளை வந்து திருப்பி அமௌண்ட் பே பண்றான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரிவர்ஸ் பண்ண அமௌண்ட்டை நம்ம திருப்பி வந்து கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஜஸ்ட் ப்ரொவிஷன் தான்.
அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா. ஸோ வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து ஒரு ரெஜிஸ்டர் பர்சன் அவைல் பண்றதுக்கு இன்க்ளூடிங் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்னா, இன்வாய்ஸ் இஷ்யூட் பை தி சப்ளையர் இஷ்யூ பண்ண இன்வாய்ஸ், இல்லைன்னா இன்வாய்ஸ் இஷ்யூட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கிளாஸ், அதாவது பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட இன்வாய்சஸ் அவங்க வந்து அந்த கிளாஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி இன்வாய்ஸஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் சப்ளையர் இஷ்யூ பண்ற டெபிட் நோட், அப்படி இல்லைன்னா பில் ஆஃப் என்ட்ரி, இல்ல எனி சிமிலர் டாக்குமெண்ட் பிரிஸ்கிரைப் அண்டர் கஸ்டம்ஸ் ஆக்ட் 1962. தென் பார்த்தோம்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இன்வாய்ஸ், அப்படி இல்லைன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிரெடிட் நோட், இல்லைன்னா வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் இஷ்யூட் பை அன் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் வந்து ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா லைக் ஐடிசி கிளைம் பண்ணா எவிடன்ஸ் வேணும்ல, எவிடன்ஸ் இல்லாம பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்வாய்சஸ் இல்லை வேற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் வர டாக்ஸ் காம்பனண்ட்டை நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஷால் பி அவைல்டு பை அ registered person only if all the applicable particulars are specified in the provisions of chapter 4 are contained in the said document. So வந்து அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, இன்வாய்ஸோ வேற ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட்ல வந்து என்னென்னலாம் இருந்தா இந்த அவங்க சொல்லிட்ட ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க எழுதிருக்கணும், ஃபில் பண்ணிருக்கணும். அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ், என்ன மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அப்புறம் மொத்தமா வேல்யூ ஆஃப் சப்ளை எவ்வளோ, அதுக்கப்புறம் சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன, பிளேஸ் ஆஃப் சப்ளை என்ன, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து அந்த இன்வாய்சஸ்ல வந்து ஃபில் பண்ணிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தேர்ட் பாயிண்ட்ல, நோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஷால் பி அவைல்டு பை அ ரெஜிஸ்டர்ட் பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி டாக்ஸ் தட் ஹாஸ் பீன் பெய்ட் இன் பர்சுவன்ஸ் ஆஃப் எனி ஆர்டர் where any demand has been confirmed on account of any fraud, willful misstatement or suppression of facts. ஒருவேளை இன்புட் டாக்ஸ் கிளைம் பண்றதுக்காக நம்மளே வந்து தப்பான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு இல்ல ஃப்ராட் பண்ணி அந்த மாதிரி வந்து கிளைம் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரியா? அது மேலாம் ஐடிசி கிடைக்காது. நோ இன்புட் டாக்ஸ் கேன் பி கிளைம். இன்கேஸ் வந்து நம்ம ஃப்ராட் பண்ணியோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் கொடுத்தோ பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஷால் பி available by registered person in respect of invoices or debit notes, the details of which are required to be furnished. So வந்து இப்போ நம்ம ஐடிசி கிளைம் பண்றோம் அப்படின்னா எந்த இன்வாய்ஸுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்றோம் டீடைல்ஸை ரெசிபியன்ட்டும் ஃபில் பண்ணுவோம், ஆன்லைன்ல ஃபார்ம் ஃபைல் பண்ணுவோம். அதை ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது அப்ரூவ் ஆகி நமக்கு வந்து ஐடிசி கிடைக்கும். ஸோ அதான் இந்த சொல்றாங்க, the details of such invoices or debit note have been furnished by the supplier in the statement of outward supply. சப்ளையர் வந்து அவரோட அவுட்வர்ட் சப்ளை ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 1 சொல்றாங்க. சரியா? அமெண்ட்மெண்ட் பண்ணி ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் 1A சொல்றாங்க. ஸோ அந்த இதில் வந்து சப்ளையர் வந்து அந்த டீடைல்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணும். அதே மாதிரி the details of input tax credit in respect of such invoices have been communicated to the registered person in the form GSTR 2B. மொத்தம் இதில் 2 ஃபார்ம் இருக்கு, ஒன்னு GSTR 1, இன்னொன்னு GSTR 2B. GSTR 1ல வந்து பார்த்தோம்னா அது வந்து சப்ளையர் ஃபைல் பண்ற அவுட்வர்ட் சப்ளை, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் பண்ணி GSTR 2B வந்து ரெசிபியன்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அதுல வர டீடைல்ஸ் தான் வந்து அவங்க ஃபில் பண்ணிக்க முடியும், கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இன் தி கேஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் கன்சிடரேஷன். ஹெட்டிங்கே புரியுதுல்ல, கன்சிடரேஷன் பே பண்ணல அப்படின்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணணும். So a registered person who has availed input tax credit on the inward supply of goods or services or both are then supply on which taxes payable on reverse charge basis but fails to pay to the supplier the amount towards the value of such supply, whether wholly or partly, along with tax payable thereon within the time limit specified in the second proviso 2 subsection 2 of section 16, shall pay or reverse an amount equal to the input tax credit availed in respect of such supply, proportionate to the amount not paid to the supplier along with interest payable. என்ன சொல்றாங்க, ஒருவேளை சப்ளையருக்கு அமௌண்ட் பே பண்ணாம இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து அவைல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அவைல் பண்ண இன்புட் டாக்ஸை ரிவர்ஸ் பண்றது, ரெண்டாவது அந்த அமௌண்ட்டை பே பண்றது வித் இன்ட்ரெஸ்டோட. ஸோ இதான் இந்த ப்ரொவிஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, provided that
Value of supply made without consideration as specified in Schedule 1 of the said act shall be deemed to have been paid for the purpose of second proviso to subsection. என்ன சொல்றாங்க? ஓகே, இதெல்லாம் நம்ம அனாலிசிஸ்ல தெளிவா பாத்துக்கலாம். ஃப்ரீயா விட்டுருங்க. Where the registered person subsequently makes the payment of amount towards the value of such supply along with tax payable, he shall be entitled to re-avail. அவன் வந்து அந்த அமௌண்ட் பே பண்றப்ப அந்த ரிவர்ஸ் பண்ண ஐடிசியை திருப்பி கிளைம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் டைம் லிமிட் வந்து என்ன சொல்றாங்க? டைம் லிமிட் ஷால் நாட் அப்ளை டு அ கிளைம் ஆஃப் ரீஅவைலிங் எனி கிரெடிட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொவிஷன். ஸோ அது வந்து ரீஅவைல் பண்றதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ரூல் 37A, reversal of input tax credit in case of non-payment of tax by the supplier and re-availment thereof. இது என்ன சொல்றாங்க? இன் கேஸ் வந்து சப்ளையர் வந்து டாக்ஸ் பே பண்ணல அப்பனாலும் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிடணுமா? பார்த்தோம்னா மேலேயே மேல பார்த்த ரூல் வந்து ரெசிபியன்ட் பே பண்ணல, கீழே பார்த்தது சப்ளையர் பே பண்ணல. வேற இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஹஸ் பீன் அவைல்டு பை a registered person. ஐடிசி வந்து registered person avail பண்ணிட்டாரு in the form GST 3B for tax period. Such invoice or debit note, the details of which have been furnished by the supplier in the statement of outward supply in form GSTR 1 are summoned in the form GSTR 1A if any, and using the invoice furnishing facility, but the written in form GSTR 3B for tax period corresponding to said statement of outward supply has not been furnished by such supplier till the 30th day of September following the end of financial year in which the input tax credit in respect of such invoice or debit note has been availed. The said amount of input tax credit shall be reversed by the said registered person while furnishing the return in form GST 3B on or before 30th day of November following the end of financial year. ஸோ வந்து இப்போ ஜென்ரலாக வந்து இன்வாய்ஸ் போகிறப்ப என்ன பண்ணுவோம்? GSTR 1 வந்து சப்ளையர் வந்து ஃபைல் பண்ணுவார், இந்த மாதிரி நான் சப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஃபைல் பண்ணிட்டு அவர் வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் டேட்டுக்குள்ளே பே பண்ணலை அப்படின்னா 30th நவம்பர் தானே லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே வந்து அவங்க அவைல் பண்ண ஐடிசியை வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் உள்ள வந்து உங்களுக்கு வித் எக்ஸாம்பிளோட தெளிவாக சொல்லுவாங்க. அங்கே நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோதான். ஓகே, சரி, அனாலிசிஸ் ஆரம்பிக்குதா? அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்க? எலிஜிபிலிட்டி ஃபார் டேக்கிங் ஐடிசி என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்த பேசிக் எலிஜிபிலிட்டி அவங்கள வந்து ஜிஎஸ்டி கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். அது இன்டென்ஷன் வந்து குட் பிசினஸ் பர்பஸ்க்காக இருக்கணும். ஆனா வந்து ஒரு சில டைம் வந்து cannot be availed as credit எப்பனா வந்து அது வந்து பிளாக்டு கிரெடிட்டா இருந்தா, இன்கேஸ் வந்து அந்த டாக்ஸ் பெய்ட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வித் ஆர் யூஸ் இன்டெண்டட் டு பி யூஸ்டு ஃபார் நான் பிசினஸ் பர்பஸ்க்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஐடிசி எடுத்துக்க முடியாது. 2 பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? கண்டிஷன்ஸ் ஃபார் டேக்கிங் ஐடிசி. ஐடிசி எடுக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமா டோட்டலா வந்து அங்கே 6 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து டாக்ஸ் பேயிங் டாக்குமெண்ட் இருக்கணும். பார்த்தோம்ல மேலேயே இன்வாய்ஸ், டெபிட் நோட்டு, கிரெடிட் நோட்டு, அந்த மாதிரி வந்து நம்மகிட்ட டாக்ஸ் பேயிங் டாக்குமெண்ட் இருக்கணும். The document on basis of which ITC is being taken should contain at least the following details. அந்த டாக்ஸ் பேயிங் டாக்குமெண்ட்ல எவ்வளவு டாக்ஸ் அமௌண்ட், குட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன, டோட்டல் வேல்யூ சப்ளை என்ன, ஜிஎஸ்டி சப்ளையோட ஜிஎஸ்டி நம்பர் என்ன, ரெசிபியன்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி வந்து பேசிக்கான டீடைல்ஸ்லாம் அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து no ITC of tax paid towards demands involving fraud. Tax paid in pursuance of any order where any demand has been confirmed on account of any fraud or willful misstatement or suppression of facts under section 74 cannot be availed. In case வந்து fraud, suppression of facts இல்ல வந்து வேணுக்குனே வந்து மிஸ்டேக் பண்ணின்ற மாதிரி தெரியுது அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட இதுல ஐடிசி எடுத்துக்க முடியாது. அது வந்து அது தப்பா ரைட்டான்னு ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஒன்ஸ் ஓகேனா தான் அதை வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் இன்வாய்சஸ், debit notes uploaded by the supplier in his GSTR 1 using IFF and details communicated in form GSTR 2B. இந்த IFF என்ற வார்த்தை பார்த்திருக்கீங்களா? இது வரைக்கும் பார்க்கவே கிடையாது. இப்போ புதுசு டீடைல்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ் அண்ட் டெபிட் நோட் அப்ளைட் பை தி சப்ளையர். சப்ளையர் வந்து இன்வாய்ஸோட டீடைல்ஸை அப்லோட் பண்ணுவார்.
அதுக்கப்புறம் தான் வந்து ஃபார்ம் GST 2B ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். So ITC in respect of any supply of goods or services or both can be taken by a registered person only if the details of the invoice or debit note in respect of the said supply have been furnished by the supplier. ITC வந்து எப்ப எடுத்துக்க முடியும்னா சப்ளையர் வந்து அந்த டீடைல்ஸ் வந்து அவுட்வர்ட் சப்ளைல மென்ஷன் பண்ணி தான் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். And such supply have been communicated to the recipient in form GST 2B. அவர் வந்து GST 1ல வந்து அவுட்வர்ட் சப்ளை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாரு, என்னன்னு சொல்லியிருப்பாரு. அந்த சப்ளை வந்து GST 2B ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் வந்து ITC கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா GST 1 இருக்குல்ல, GST 1 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மந்த்லி ஆர் குவார்டர்லி ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை. ஜெனரலா GSTR 1 வந்து அவுட்வர்ட் சப்ளை டீடைல்ஸ் வந்து வச்சிருக்கோம் பார்த்தோமா ஃபர்ஸ்ட் டைம். ஆனா வந்து அது வந்து மந்த்லி பேசிஸ்லயும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குவார்டர்லி பேசிஸ்லயும் இருக்கலாம். அது வந்து ஆப்ஷன்ஸ் தான், நீங்க மந்த்லி ஃபைல் பண்றீங்களா இல்ல குவார்டர்லி ஃபைல் பண்றீங்களான்றது ஒவ்வொருத்தரோட ஆப்ஷன். In case where GSTR 1 is furnished quarterly under QRMP, அதாவது குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல அவங்க பே பண்றாங்க அப்படின்னா 3 months ஒன்ஸ் தான் GSTR 1 வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணுவாங்க. Supplier can furnish such details of first 2 months of the quarter using invoice furnishing facility. IFF ன்னு சொல்றது ஒரு ஃபெசிலிட்டி, இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. மேல பார்த்தோம்ல QRMP, குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட். ஸோ ஜென்ரலா வந்து அந்த ஸ்கீம்ல பே பண்றவங்க 3 months ஒன்ஸ் தான் அவுட்வர்ட் சப்ளையை வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஆனா IFF சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் முடியுதுல்ல, முடியறப்ப ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான இன்வாய்சஸ், அதே மாதிரி செகண்ட் மந்த்துக்கான இன்வாய்சஸ், தேர்ட் மந்த் அப்ப அவங்க வந்து அந்த IFF யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த QRMP வந்து யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. இந்த ஃபெசிலிட்டி வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டு பாஸ் ஆன் தி கிரெடிட் டு த ரெசிபியன்ட். For example, such details of outward supply furnished by the supplier are communicated made available electronically in GST 2B, and GST 2B is an auto-generated ITC statement for every registered person based on details furnished in GSTR 1 using IFF by the supplier. இப்போ GST 2B வந்து ஜென்ரலா வந்து அது auto-generated statement தான். நீங்க வந்து GST 1ல ஃபில் பண்ண டீடைல்ஸும் IFF ல ஃபில் பண்ண டீடைல்ஸும் GST 2B ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரெசிபியன்ட் வந்து ITC கிளைம் பண்ண முடியும். இதுக்கு என்ன கான்செப்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெசிபியன்ட் மேபி மந்த்லி ஃபைல் பண்றவரா இருப்பார், சப்ளையர் மேபி 3 monthsக்கு பண்றவரா இருக்கலாம். சோ இப்போ வந்து 3 monthsக்கு ஒன்ஸ் தான் பண்றாரு அப்படின்னா அப்ப இவரால வந்து மந்த்லி வந்து கிளைம் எடுக்க முடியாதுல்ல, புரியுதா? இவர் பண்ணதுக்கான டாக்ஸ் அந்த காம்பனன்ட் வந்து அதனால டைம் வேல்யூ ஆஃப் மணியே வந்து டேமேஜ் ஆகுது ஃபுல்லா. அவர் 3 monthsக்கு பண்றதுனால இவர் வந்து இன்டைரக்டா அஃபெக்ட் ஆகிறாரு. சோ அதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நீ 3 months சிஸ்டமே ஃபாலோ பண்ணிக்கோ, ஆனா மந்த்லி IFF ல வந்து நீ அப்டேட் பண்ணிடு. அப்ப வந்து இவன் கிளைம் எடுக்கிறவன் மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்றப்ப கிளைம் எடுத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிபியன்டோட வெல்ஃபேருக்காக தான் இந்த IFF ஃபெசிலிட்டியை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. சோ கீழே வந்து ஒரு பாயிண்ட் சொல்றாங்களா, GSTR 1A is a form wherein a registered person at his own option amend or furnish additional details of outward supply of goods or services after furnishing details of outward supply of goods and services in form GSTR 1 for a tax period before filing of return in form GSTR 3B for the said tax period. For example, GSTR 1ல வந்து ஒரு டீடைல்ஸ் ஃபைல் பண்ணிட்ட, ஆனா அதுக்கப்புறம் வந்து நீ வேற டீடைல்ஸ் ஃபைல் பண்ண நினைக்கிற அப்படின்னா GSTR 1A ல போயிட்டு அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் ஃபைல் பண்ணிக்க முடியும். ஓகேவா? GSTR 1 அமெண்ட்மெண்ட் தான் வந்து GSTR 1A. அதை வச்சு தப்பு பண்ணிருக்க வச்சு மாத்தணும் அப்படின்னா GSTR 1A யூஸ் பண்ணி நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். Thus, in respect of invoices or debit note, the details of which are not furnished by the supplier in the GSTR 1 are amended in form GSTR 1A if any, or using IFF, ITC cannot be available by such recipient. In case வந்து அவங்க 1A ல போய் அமெண்ட் பண்ணல இல்ல IFF யூஸ் பண்ணி அவங்க அதை பண்ணல அப்படின்னா அந்த ஐடிசியை வந்து அவங்க ரெசிபியன்ட் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அவங்க ரிப்போர்ட் ஆனதான் எடுத்துக்க முடியும், அவங்க ரிப்போர்ட்டே ஆகலன்னா ரெசிபியன்ட் வந்து எடுத்துக்க முடியாது. ஓகேவா? Next, ITC and such invoices or debit note not reflected in GSTR 2B of the current month may be claimed by the taxpayer in any of the succeeding months when the details of the said invoices or debit notes are furnished by the supplier. ஒருவேளை வந்து அந்த மந்தோட ஸ்டேட்மெண்ட்ல அந்த டீடைல்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னா அதுக்கு அடுத்த மந்த் ஸ்டேட்மெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? பண்ணலன்னா முடிஞ்சுன்னு இல்ல, இந்த மந்த்ல வந்து பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அவங்க பண்ணுவாங்க, பண்றப்ப சப்சிக்வெண்ட் மந்த்ல GST வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த above concepts வந்து ஒரு illustration மாதிரி கொடுத்திருக்காங்க. The ITC on invoice and debit note which have been furnished by the supplier in the GSTR 1 using IFF and reflected IFF அப்படி இல்லைன்னா GSTR 1 UC
யூஸ் பண்ணி ஃபைல் பண்ணிட்டாங்க. அது வந்து GST 2B ல ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஃபுல் ITC கேன் பி கிளைம்ட் ஆன் சச் இன்வாய்சஸ். ஸோ IFF-லயும் ஃபைல் பண்ணிட்டாங்க, GST 1லயும் ஃபைல் பண்ணிட்டாங்க, அது வந்து GST 2B ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அப்பனா அது சம்பந்தப்பட்ட ITC வந்து ஃபுல்லா ரெசிபியன்ட் வந்து எடுத்துக்கலாம். அதே வந்து நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து ITC and invoice debit note which have not been furnished by the supplier. சப்ளையர் வந்து அந்த டீடைல்ஸ்லாம் ஃபர்னிஷ் பண்ணல, அது வந்து GST 2B லயும் ரிஃப்ளெக்ட் ஆகல. அப்பனா no ITC can be availed in respect of such invoices என்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு லைட் இருக்கா? Invoices on which ITC is not available under the provisions under section 17(5) are not to be considered for claiming ITC even though furnished by the suppliers. Invoices on which ITC is not available under any of the provisions. So okay, ITC மேல available இல்ல அப்படின்னா claim பண்ணிக்க முடியாது. On the other hand, full ITC can be availed in respect of IGST paid on inputs, documents issued under reverse charge, credit received from IST which are outside the ambit of section. இது காமன் பாயிண்ட் தான். இன்கேஸ் வந்து இம்போர்ட் பண்றப்பெல்லாம் நம்ம IGST பே பண்றோம்ல, அதெல்லாம் வந்து உடனே கிரெடிட் கொடுத்துருவாங்க. IGST நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், ITC கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல பே பண்றது, அதே மாதிரி IST இருந்து ரிசீவ் பண்ண கிரெடிட்ஸ், இது எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் இருக்கா? விஜய் சேல்ஸ் a registered supplier receive 100 invoices வந்து ரிசீவ் பண்றாரு involving GST of 10 lakhs from various suppliers during the month of October. அக்டோபர் மாசத்துல ஏகப்பட்ட சப்ளையர்ட்ட இருந்து 100 இன்வாய்ஸ் வாங்கியிருக்காரு. மொத்தமா அந்த இன்வாய்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா GST வேல்யூ மட்டும் 10 lakhs வந்திருக்கு. அந்த 100 இன்வாய்ஸ்ல 80 இன்வாய்ஸோட GST வேல்யூ வந்து 6 lakhs. அது வந்து சப்ளையர் வந்து ஃபர்னிஷ் பண்ணிட்டாரு எதுல? GST 1ல. அதுக்கப்புறம் ஃபைல்ல வந்து ரெஸ்பெக்டிவ் டியூ டேட்னு சொல்லிட்டாங்க. So therefore it is reflected in GSTR 2B. அவர் GST 1ல ஃபைல் பண்ணிட்டாரு, GST 2B ல அது ரிஃப்ளெக்டும் ஆயிருச்சு. There was no amendment made in GST 1. GST 1A வந்து அவங்க எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ண கிடையாது. Compute the ITC that can be claimed by Vijay Sales in GSTR 3B for the month of October to be filed by 20th November, assuming that GST of 10 lakhs is otherwise eligible for ITC. என்ன சொல்ல வராங்க? 10 லட்சம் ரூபாய்க்கான இன்வாய்ஸ் நம்மகிட்ட இருக்கு, ஆனா 6 லட்சம் ரூபாய்க்கான இன்வாய்ஸ் தான் ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சா? 100 இன்வாய்ஸ் இருக்கு, அந்த 100 இன்வாய்ஸோட வேல்யூ வந்து 10 lakhs. அதுல வந்து அவங்க ஃபர்னிஷ் சப்ளையர் வந்து எத்தனை இன்வாய்ஸ் கொடுத்திருக்காரு? 80 இன்வாய்ஸுக்கு 6 லட்ச ரூபாய் வேல்யூ, மீதிக்கு 20 இன்வாய்ஸுக்கு 4 லட்ச ரூபாய் வேல்யூ. அந்த 80 இன்வாய்ஸ் வந்து ஃபுல்லா ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்க, அது வந்து GST 1ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அட் சேம் டைம் வந்து GST 2Bலயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அந்த 20 இன்வாய்ஸ் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. ஜெனரலா வந்து அக்டோபர் மந்த்துக்கான டியூ டேட் வந்து எப்ப இருக்குன்னு பார்த்தோம்னா நவம்பர் மந்த்துக்கா இருக்கும். அக்டோபர் மந்த்ல நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே நவம்பர் 20th நம்ம வந்து ஃபைல் பண்ணிக்கணும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ITC to be claimed by Vijay Sales in its GST 3B of the month of October to be filed by 20th November will be computed ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். 80 invoices GST 1ல ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் ITC இன்வால்வ் எவ்வளோ? 6 lakhs. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் ITC தட் கேன் பி அவைல்ட் எவ்வளோ? 6 lakhs. அந்த 80 இன்வாய்ஸஸ்ல 6 லட்சம் ரூபாய்க்கான ITC இருக்கு. எவ்வளவு அவைல் பண்ணிக்க முடியும்னு கேட்டா 6 லட்சம் அவைல் பண்ணிக்கலாம். அந்த 20 இன்வாய்ஸஸ்க்கு பார்த்தோம்னா 4 லட்ச ரூபாய் அமௌண்ட் இருக்கு, ஆனா எவ்வளவு அவைல் பண்ண முடியும்னு பார்த்தோம்னா 0 நிலுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. புரியுதா? எலிஜிபிள் மொத்தமா வந்து பார்த்தா 10 lakhs ITC இருக்கு, பட் ஆனா அவைல்மெண்ட் பார்த்தோம்னா we can take for only 16 invoices. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா 100% ITC can be availed on invoices furnished by the supplier in the GST 1 and reflected in GST 2B. GST 1ல வந்து ஃபர்னிஷ் பண்ணி GST 2B ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 100% வந்து அவைல் பண்ணிக்கலாம். As per Rule 36(4), ITC in respect of invoices not furnished by supplier in GST 1 and not being reflected in GST 2B of the recipient cannot be claimed. GST 1ல ஃபர்னிஷ் பண்ணாம இருந்து அது 2B ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. Thus, in respect of 20 invoices which are not furnished GST 1 of supplier, not reflected in GST 2B of sales, no ITC can be availed.
எதனாச்சும் டவுட் இருக்கா? இல்ல புரிஞ்சா? ஸோ வந்து நெக்ஸ்ட் receipt of goods or services. The registered person taking the ITC must receive the goods and services. இந்த bill to ship to model இருக்கா பாத்துக்கோமா? bill to ship model பாத்துருக்கோம்ல. ஜஸ்ட் என்ன உள்ள ஒரு ஆள் இன்டர்ஃபியரா உள்ள பண்ணி அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அந்த மாடல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த மாடல் வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ல தெளிவா பாத்துருக்கோம். So I'm skipping this. நெக்ஸ்ட் அந்த டயக்ராமும் அதேதான், நம்ம ஆல்ரெடி பார்த்த டயக்ராம் பத்தி தான் சொல்லியிருக்கான். பில் டு ஷிஃப்ட் மாடல். ஏ வந்து சப்ளை பை ஏ டு பி அண்ட் ஏ பில்ஸ் டு பி. ஏ வந்து பிக்கு சப்ளை பண்றான், ஏ வந்து பிக்கு வந்து பில் போட்டு கொடுக்குறான். அதே மாதிரி பி சப்ளை பை பி டு சி அண்ட் பி பில்ஸ் டு சி. ஸோ பி வந்து சிக்கு சப்ளை பண்றான், பி வந்து சிக்கு இன்வாய்ஸ் போட்டு தரான். ஆனா ஆக்சுவலா குட்ஸ் வந்து டைரக்டா ஏ கிட்ட இருந்து சிக்கு போயிருது. புரியுதா? குட்ஸ் ஷிப்டு ப்ரொவைடட் டைரக்ட்லி பை A to C on direction of B. அப்ப இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா ஏக்கும் பிக்கும், இன்னொன்னு பார்த்தோம்னா பிக்கும் சிக்கும். சோ ஏ வந்து இன்வாய்ஸ் போடுவாரு, அதுக்கு பி பே பண்ணுவாங்க. அதே மாதிரி பி வந்து இன்வாய்ஸ் போடுவாங்க, அதுக்கு சி போடுவாங்க. சோ நடுவில் வந்து ஐடிசி வந்து எந்தெந்த பார்ட்டிஸ் கன்சர்ன் பண்ணிருக்காங்க கிளைம் பண்ணிப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி தெளிவா பார்த்திருப்போம். சோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, படிச்சிருவோம். பத்ரி a trader places an order on ஆத்மாரம் ஃபார் அ கன்சைன்மெண்ட் ஆஃப் சோடா. ஆத்மாரம்ட்ட வந்து பத்ரி வந்து சோடா கன்சைன்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு. பத்ரி ரிசீவ்ஸ் a buying order from சம்பக். பத்ரிக்கு வந்து சம்பக்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு ஃபார் தி சேம் குவான்டிட்டி ஆஃப் சோடா ஆஷ். பத்ரி இன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆத்மாரம் டு டெலிவர் தி குட்ஸ் டு சம்பக். புரியுதா? பத்ரிக்கு வந்து சம்பக்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. பத்ரி வந்து ஆத்மாரம்ட்ட இருந்து ஆத்மாரம்ட்ட ஆர்டர் போட்டிருக்காரு. புரியுதா? அப்ப இதுல யார் மிடில் மேனு? பத்ரி தானே. அண்ட் இன் ரிட்டர்ன் ஆத்மாரம் ரைசஸ் a invoice on பத்ரி and பத்ரி is actual buyer of the goods who instructed ஆத்மாரம் to deliver the goods to சம்பக். The goods are not physically received at the premises of பத்ரி. allow ITC such goods to பத்ரி. even though வந்து goods வந்து பத்ரி ரிசீவ் பண்ணலனாலும் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தானே வந்து சம்பக்ட்ட போகுது. சோ பத்ரி வந்து அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். allow ITC such goods to பத்ரின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கீழ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கா? a registered head office of ABC Limited entered into contact with DEF. ABC Limited DEF கான்டாக்ட்ல வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? for repair and maintenance of computer system installed at this registered branch office in Bangalore. பெங்களூர்ல வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரிப்பேர் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கான்டாக்ட்ல வராங்க. DF Private Limited issues an invoices on ABC Private Limited New Delhi for the service provided by it. Though the actual service is received by the branch office and not by the head office, Section 16 Subsection 2 allow ITC such repair and maintenance services to the head office. புரியுதா? ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில இருக்கு, அவன் பிரான்ச் ஆஃபீஸ் பெங்களூர்ல இருக்கு. ஆனா அந்த டெல்லியில ஹெட் ஆஃபீஸ் வந்து ஏபிசி லிமிடெட் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து பிரான்ச் ஆஃபீஸ்ல போயிட்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் சரி பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஏபிசி வந்து அந்த டிஎஃப் மேல இன்வாய்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. சோ அந்த ஏபிசி வந்து அந்த ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இது ஜஸ்ட் அந்த பில் டு ஷிஃப்ட் மாடலோட சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். சரியா? இல்ல டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் details of ITC in respect of the said supply communicated to the registered person. Details of ITC in respect of the said supply communicated to the registered person under section 38 are not restricted னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? Section 38 stipulates that details of outward supply furnished by the registered supply in GST 1 using IFF and an auto-generated statement containing details of ITC made available to the recipient in GST 2B. The GST 2B contains details of inward supply on which ITC is available to the recipient as well as on which ITC cannot be availed whether wholly or partly by the recipient. Section 38 stipulates that ITC cannot be availed in cases where the details of outward supply in GST 1 have been furnished by a specified registered person. Accordingly, ITC will not be available in respect of the inward supply details of which have been furnished by the registered supplier who is a new registrant. இது ஆக்சுவலா நம்ம மேல வந்து ஹெடிங் மட்டும் தான் பார்த்தோம், ஃபுல்லா மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ஃபுல்லா படிச்சிங்களா? ஆனா யாருக்கு புரியல கரெக்டா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அந்த டி பாயிண்ட்ல ஜென்ரலா வந்து ஃபர்ஸ்ட் பேரா இருக்குல்ல, அது வந்து சப்ளையரை பத்தி.
சப்ளையர் வந்து GST 1ல அப்படி இல்லைன்னா IFFல டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணுவாரு. அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து GST 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்ல பார்த்தோம்னா GST 2Bல வந்து என்ன டீடைல்ஸ் இருக்கும், நம்மளோட அதாவது ரெசிபியன்டோட எல்லா இன்வெர்ட் சப்ளைஸும் அதுல இருக்கும். எது மேலாம் வந்து அவர் வந்து ITC கிளைம் பண்ணிக்கலாம், எது மேலாம் வந்து அவர் வந்து ITC கிளைம் பண்ணிக்க முடியாது, எது மேலாம் வந்து பார்ஷியலா கிளைம் பண்ணிக்கலாம், பார்ஷியலா கிளைம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா அது போக என்ன சொல்றாங்கன்னா ITC cannot be availed in case where details of the outward supply in GSTR 1 have been furnished by specified registered person. அந்த ஸ்பெசிஃபைட் ரெஜிஸ்டர் பர்சன் சொல்றாங்கல்ல, அவங்க வந்து அந்த GSTR 1 வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா ITC வந்து ரெசிபியண்டால கிளைம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங்லி ITC will not be available in respect of inward supply details of which have been furnished by a supplier, specified registered supplier, அதாவது who is a new registrant within such prescribed period of taking registration. இப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்து GST registration வாங்கியிருக்காரு, வாங்கினதுக்கு அப்புறம் உடனே வந்து இந்த மாதிரி வந்து ITC லைக் வாங்கின விட்டோடனே அவர் இந்த மாதிரி GST 1 ஃபைல் பண்றாரு. அந்த மாதிரி பர்சன் கிட்ட இருந்து ITC வந்து நம்மளால உடனே வந்து அவைல் பண்ணிக்க முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி வந்து அவங்க புதுசா பண்ணிக்கிறதுனால அவங்க ITC காம்பனண்டோட அவங்க பே பண்ண டாக்ஸ் காம்பனண்ட் அதிகமா இருக்கலாம், அவங்கள்ட்ட இருக்கிறத விட. இந்த மாதிரி ரீசன்ஸ்ல இருக்கு. அதான் என்னன்னு சொல்றாங்க என்னன்னா, who has defaulted in payment of tax and where such default has continued for prescribed period. அவங்க வந்து டாக்ஸ் பேமெண்ட்ல வந்து டிஃபால்ட் பண்ணிருக்காங்க, அந்த இது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் வந்து whose output tax payable as per GSTR 1, GSTR 1ல அவங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸை விட GSTR 3Bல அவங்க கிடைக்க வேண்டிய இன்புட் இருக்கும்ல, அது வந்து கம்மியா இருக்கு. அதாவது இன்புட் கம்மியா இருக்கு, டாக்ஸுக்கு பே பண்ண வேண்டிய அதிகமா இருக்கு. அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் who has availed ITC on amount that exceeds the credit available by him as per GSTR 2B. GSTR 2Bல வந்து இவ்வளவு ITC கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் இருக்கு. ஆனா வந்து இவங்க ஆல்ரெடி கிளைம் பண்ண அமௌண்ட் பார்த்தோம்னா அவங்க கொடுத்த லிமிட்டோட அதிகமா கிளைம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு GSTR 2Bல வந்து ஒரு 1 lakh வச்சுக்கோங்க, அது நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. சப்ளையர் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் ரிமீட் பண்ணல, ஆனா இவங்க வந்து இன்வாய்ஸ் மட்டும் இவங்க பேமெண்ட்டே பண்ணாம இன்வாய்ஸ் மட்டும் வந்து ITCக்கு வந்துடும். பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா என்ன இருக்கும், ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து இவங்க பேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா who has defaulted in discharging tax liability in accordance with provisions read with rule 86B ன்னு சொல்றாங்க. அதாவது who has discharged more tax liability from electronic credit ledger than the prescribed under rule 86B. அதாவது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல இருந்து இவ்வளவு டாக்ஸ் தான் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆனா அதை தாண்டி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் இவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதோட இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் அதர் ஸ்பெசிஃபைட் கிளாஸஸ் ஆஃப் பர்சன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, டாக்ஸ் லியபிள் ஆன் சப்ளை ஆக்சுவலி பெய்ட் டு கவர்மெண்ட். The supply should actually pay the tax charged on goods and services for which ITC is being taken either in cash or by utilizing ITC subject to provisions. Tax liable on supply actually paid to government. கரெக்ட் தானே? சப்ளை பண்ண வேற எல்லா டாக்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட் தான் பே பண்றோம். Supplier should have actually paid the tax charged on the goods and services for which ITC is being taken either in cash or by utilizing ITC. இது வந்து நார்மல் பாயிண்ட் தான், பெருசாலாம் இது சொல்ல, சிம்பிள். ஜென்ரலா வந்து சப்ளை என்ன பண்ணுவாரு, ITC வந்து கவர்மெண்ட் ரெமிட் பண்ணுவாரு. எந்த வேலை ஒன்னு கேஷா பே பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா அவுட்டர் இருக்க ITC வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குவாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அவைல்மெண்ட் ஆஃப் கிரெடிட் அசஸர் ITCன்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. A registered person can avail the credit of eligible ITC as self-assessed in his return. Such amount shall be credited to his electronic credit ledger. செல்ஃப் அசஸ் தானே. ஜிஎஸ்டி வந்து எப்படி வேற ஏதாச்சும் ஆடிட் பண்ணி ஃபைல் பண்றாங்களா? லைக் ஜென்ரலா வந்து நம்மளே தான் நான் இந்த வருஷம் இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், இவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கேன், இவ்வளவு டாக்ஸ் பே பண்ணுன்ற மாதிரி ஃபுல்லா செல்ஃப் அசஸ் தான். ஸோ ரெஜிஸ்டர்ட் பர்சன் கேன் அவைல் தி கிரெடிட் ஆஃப் எலிஜிபிள் ITC as செல்ஃப் அசஸ்ட். ஸோ வந்து அந்த ITC பெனிஃபிட்டை வந்து அவரே வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஜென்ரலா அவங்க அசஸ் பண்ணி இப்போ செல்ஃப் அசஸ்மெண்ட் தானே இதெல்லாம் பே பண்றது. சிம்பிள் பாயிண்ட், நார்மல் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரிவர்சல் ஆஃப் ITC இன் கேஸ் ஆஃப் நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் பை தி சப்ளையர் அண்ட் ரீஅவைல்மெண்ட் தேர். இதை நம்ம மேல ப்ரொவிஷன் பாக்குறப்ப தெளிவா அந்த பாயிண்ட் பார்த்திருப்போம். சரியா? நெக்ஸ்ட் ரீஅவைல்மெண்ட் ஆஃப் ரிவர்சல் ITC. While the said supply makes the payment of tax payable in respect of the aforesaid supply, the said registered person may reavail the amount of credit reversed by him.
இன்கேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல டாக்ஸ் பே பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்றோமா, திருப்பி அகைன் வந்து அந்த ஐடிசி அவங்க அந்த டாக்ஸ் பே பண்ணி முடிக்கிறப்ப அந்த ஐடிசி வந்து அவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, பேர் என்ன, ஜம்காவா, இந்த ஜும்காவா, ஜம்கு. A registered supplier supplies goods to a chamku. எவ்வளவுக்கு 10,000. அதுல வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி காம்பனன்ட் எவ்வளவுனா 900 சொல்றாங்க. இன்வாய்ஸ் வந்து மார்ச் மாசத்துல ரைஸ் பண்றாங்க. ஜம்கு அப்லோடட் தி டீடைல்ஸ் ஆஃப் தி செட் இன்வாய்ஸ் இன் GST1. அவர் வந்து GST1ல டீடைல்ஸ் அப்லோட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மந்த் ஃபைல் பிஃபோர் தி டியூ டேட் முன்னாடி அதை ஃபைல் பண்ணிடுறாரு. on which Chamku availed the said ITC of 900 towards CGST and SGST. அவர் வந்து இன்வாய்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடுறாரு. ஸோ வந்து அதனால வந்து சம்கும் வந்து CGST 900 SGST 900 வந்து GST 3B ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, இவங்களும் கிளைம் பண்றாங்க. ஓகேவா. The said ITC was also reflected in his GSTR 2B. However, Jamku failed to furnish the corresponding GSTR 3B for the month of March 2024 up to September 2024. ஓகேவா. GST 1 ஃபைல் பண்ணிட்டாரு, ஆனா வந்து ஃபர்தரா வந்து GST 3B வந்து furnish பண்ண அவர் ஃபைல் பண்ணிட்டாரு. Accordingly, while filing GST 3B for the month of October 2024 on 20th November, Chamku reversed an amount of ITC earlier availed by him. Subsequently, suppose if Jamku files GST 3B on 20th December 2024 and pays the said amount of 900 each towards CGST and SGST, Jamku can re-avail the said input tax credit of 900 towards CGST and SGST which he has reversed earlier.